ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கை வந்து நம்ம வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆயில் தான் வந்து ஹீரோ 40 தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே ஆயில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அடிஷ்னலாக நான் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் போன தடவை ஆயில் மாற்றி கிட்டத்தட்ட வந்து 4500 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஓட்டிட்டேன். ஸோ ஏன்னா டியூ டு பட்ஜெட் ரீசன்னால நான் வந்து ஆயில் மாற்றாமே ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அதாவது வந்து என் பைக் எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இந்த 45,000 கிலோமீட்டரில் நான் வந்து ஒரு 3500க்குள்ளேயே வந்து ஆயில் மேக்ஸிமம் மாற்றிடுவேன். ஸோ 3500க்கு மேலேயே நான் ஓட்டுறது கிடையாது. ஆனால் இந்த சர்வீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டேன். ஸோ 1000 கிலோமீட்டர் எக்ஸஸாக ஓட்டி வச்சுருக்கேன். ஸோ இதனால் நம்ம ஆயில் ஏதாச்சும் டென்சிட்டி இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த காம்போ பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த பைக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ இந்த பிரேக்கிங் சிஸ்டத்தை பற்றியும் அது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து சொல்ல போகிறேன். மற்றபடிக்கு எல்லாமே ஜென்ரல் சர்வீஸ் வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் அதெல்லாம் பண்ணிவிடும், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் நான் பண்ணி காட்ட போகிறதில்ல. நம்ம வந்து காம்போ பிரேக்கிங் ப்ளஸ் வந்து இந்த ஆயில் டென்சிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஆயில் ட்ரைன் பண்ணி விட்டோம். ஸோ அது ட்ரைன் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ காம்போ பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த காம்போ பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னா என்னங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இருந்தாலும் நான் வந்து ஓவராலாக சொல்லிடுறேன். இந்த ஒரு பாட்டு தான் வந்து நம்ம வந்து காம்போ பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து இந்த பைக்கு இப்போ காம்போ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பேக்கில் அப்ளை ஆகாது. நம்ம ரியர் பிரேக் ஒன்று மட்டும்தான் வந்து ரெண்டுமே வந்து யூஸ் ஆகும். ரியர் பிரேக் பிடிச்சோம் அப்படின்னா மட்டும்தான். இதே வந்து நம்ம ஃப்ரண்ட் பிரேக்கில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரியர் பிரேக் வந்து அப்ளை ஆகாது. ஸோ இந்த BS6 பைக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேக் பிரேக் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக வந்து பிரேக் அப்ளை ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் ஷூவும் வந்து மாற்றிச்சு. ஸோ மாற்றிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக் ஷூவும் கழட்டி பார்த்துட்டேன். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. என்னாச்சு அப்படின்னா நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து லேட்டாக அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும் பேக் பிரேக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டில் பிடிச்சோம் அப்படின்னா டக்குன்னு அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும், பிரேக் ஷூ மாற்றிட்டோம். ஸோ எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஸோ பிரேக் ஷூ மாற்றுமே வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் வந்து ரியர் பிரேக் வந்து கரெக்டாக வந்து எஃபெக்டாக பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த காம்போ பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டு தான் வந்து நம்மளுக்கு மேஜர் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. நான் வந்து சரி ஓகே அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வீஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த காம்போ பிரேக்கிங் சொல்ல முடியாது அந்த பாட்டு. ஸோ இந்த ஒரு கேபிள் தான். ஸோ இங்கேருந்து வருது இல்லையா. ஸோ இந்த ஒரு கேபிள் வந்து இங்கே வந்து இந்த மேலே வரக்கூடிய இந்த பார்ட். ஸோ இந்த காம்போ பிரேக்கிங்கை வந்து நான் வந்து டிஸ்எங்கேஜ் பண்ணி விட போகிறேன். நீங்கள் பைக் ரன்னிங்கில் நீங்கள் வந்து பேக் பிரேக் அப்ளை பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதே ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சோம் அப்படின்னா டக்குன்னு பைக் நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து நடக்கிறது அங்கே என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கும்போது இந்த லிவர் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே போகும். ஸோ நம்மளுக்கே தெரியாமல் நம்ம காலில் அழுத்தக்கூடிய அந்த பேக் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே போகுது. ஸோ அதனால தான் வந்து பைக் வந்து எஃபெக்டிவாக நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கும். ஆனால் வந்து நம்ம மேஜராக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு பேக் வீல் வந்து பிரேக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ இது என்ன பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணியிருப்போம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த காம்போ பிரேக்கிங் தான். ஸோ இந்த காம்போ பிரேக்கிங் வந்து நம்மளுக்கு ரியர் பிரேக்கு மட்டும் அப்ளை ஆகிறதுனால நம்ம அது ரியர் பிரேக் பிடிக்கும்போது தான் நம்ம டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதான் வந்து காம்போ பிரேக்கிங் போகிறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து டிஸ்எங்கேஜிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து லூஸ் விட்டு போகிறேன். ஸோ அதாவது வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது அதாவது வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா மெல்லிஸான ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பேக் பிரேக் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹார்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மெல்லிஸான ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க, ரிட்டன் ஸ்ப்ரிங்கு. ஸோ இந்த ஒரு காம்போ பிரேக்கை வந்து நான் வந்து டிஸ்எங்கேஜ் பண்ணி விட்டேன். ஸோ இந்தளவுக்கு லூஸ் பண்ணவே போதும். நம்மளுக்கு வந்து பேக் பிரேக் வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஈஸியாகவும் அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும், ஹார்டாக இருக்காது. ஸோ அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து காம்போ பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக வந்து டைட் பண்ணிக்கலாம். லைட்டாக 2 த்ரெட் ஏற்றிட்டோம்னாவே இது வந்து மேலே வந்துடும். ஸோ இந்த பிரேக் அப்ளை ஆகும்போது நம்மளுக்கு வந்து காம்போ பிரேக் வந்து அப்ளை ஆகாது. ஸோ நம்மளுக்கு பிரேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிரேக் அப்ளை ஆகும்போது நம்மளுக்கு வந்து காம்போ பிரேக் வந்து அப்ளை ஆகாது. இன்னும் கொஞ்சமே கூட லைட்டாக டைட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து ஆயில் எடுத்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இப்போ இதில் பைக்லேருந்து ட்ரைன் பண்ணால் ஆயிலு.
ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பார்த்தோம்னா ஒரு மாற பிளாக் ஆகி ஒரு மாற ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டேன். ஸோ இந்த அளவுக்கெல்லாம் நான் வந்து ஓட்டுனதே கிடையாது. ஆயிலுமே வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்சிட்டியில் சொன்னோம் அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் சொல்லலாம். ஸோ ஆயிலோட பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து டென்சிட்டியில் சொல்லலாம். ஆயிலோட திக்னஸை சொல்லணும் அப்படின்னா அதை வந்து விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. பேசிக்காகவே வந்து ஆயிலில் வந்து திக்னஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா விஸ்காசிட்டி அப்படிங்கிற வேர்டில் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த யூஸ்டு ஆயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க டென்சிட்டி வந்து குறைஞ்சிருச்சு, விஸ்காசிட்டி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்டு ஆயிலில் எப்பவுமே வந்து டென்சிட்டி ஆகட்டும் விஸ்காசிட்டி ஆகட்டும் குறையாது, இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஆயிலோட திக்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இப்படி அதிகமாகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சர்க்குலேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ஹெட் சர்க்குலேஷன், ஸோ இங்கேருந்து போய் பம்ப் மூலிமா மேலே போய் சர்க்குலேட் ஆகிட்டு ரிட்டர்ன் வரும். ஸோ அப்படி ரிட்டர்ன் போயிட்டு அங்கே வர்றது அந்த சர்க்குலேஷன் டைமிங் வந்து நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த திக்னஸாக இருக்கக்கூடிய ஆயில் வந்து இன்ஜினில் போய் சர்க்குலேட் ஆகிட்டு வர்றதுக்கான டைம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ஸோ இப்படி டைம் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஓல்டு ஆயிலை வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஆயில் வந்து நம்ம அதில் சர்க்குலேட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து இன்ஜின் வந்து ஹீட் அதிகமாகும். ஸோ இப்படி ஹீட் அதிகமாகிறதுனால நம்மளுக்கு வந்து பிஸ்டன் ஆகட்டும் சிலிண்டர் ஆகட்டும் அதோட வியர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ குயிக்காகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் தேய தொடங்கிடும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா குயிக்காக வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே வந்து நான் எப்பவுமே வந்து ரெகுலராக 45,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஸோ அந்த 45,000 கிலோமீட்டரில் ரெகுலராக வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து 3000 to 3500 மாற்றிடுவேன். அதுக்கு எக்ஸஸாக போனதே கிடையாது. ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பைக் வந்து 4500 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறது. ஸோ ஆயில் வந்து ரொம்ப வீக் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம ஸ்ப்ளெண்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1030 தான் போடுவோம். ஸோ இதே வந்து நான் வந்து கிரேட் அதிகமாக வந்து 2040 போடலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னா கிரேடு நீங்கள் அதிகமாக போகும்போது ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து அதிகமாகும், அதாவது வந்து ஆயிலோட திக்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ இப்படி திக்னஸ் ஆகும்போது நீங்கள் புது ஆயில் போடும்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து ஒரு ஃப்ளோவாக இருக்காது இன்ஜினுக்கு. ஸோ அந்த சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிரேடு வந்து நீ அப்கிரேட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கால வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலையும் கூட நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ரெக்கமெண்டட் என்ன கிரேடோ ஸோ அந்த கிரேடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்கிரேட் ஆயில் போட்டு ஓட்டாதீங்க. ஸோ அப்படி அப்கிரேட் ஆயில் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு மாற்றிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஆயில் வந்து மேக்ஸிமம் வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 to 3500 மாற்றிடுங்க. அப்போ தான் வந்து இன்ஜினோட ஹெல்த் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஆயில் போட்டாச்சு. ஆயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பிராண்டுனா ஒரு பிராண்டவே மெயின்டைன் பண்ணுங்கள்.